வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம மணிமங்கலம் வெஸ்ட்டு தாம்பரம் மணிமங்கலத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் நாவலூர் வில்லேஜ். மணிமங்கலத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் நாவலூர் வில்லேஜ். மெயின் ரோடு தெரியுதுங்களா? ஆக்சுவலாக மெயின் ரோடு வைடன் பண்ணாங்கன்னா இன்னும் பக்கம் வந்துடும். ஒரு 3 கிரவுண்டு. இது ஆக்சுவலாக 40 ஃபீட் ரோடு, 40 அடி ரோடு. சரிங்களா? அப்ரூவ்டு பீஸ் தான். லாரி போகுதுங்களா? 40 ஃபீட் ரோடு. இதில் ஒரு கிரவுண்டு 40க்கு 60, 40க்கு 60, 40க்கு 60 வெஸ்ட்டு ஃபேஸிங். சரிங்களா? இதில் ஒரு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, நிறைய ரூம்ஸ் மக்கள், அதாவது வட மாநிலத்துலேருந்து வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரூம்ஸ் போட்டு கட்டி போடலாம், இல்லை வாங்கி போடலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2500 ரூபாய் பேசலாம். 3 கிரவுண்டு இருக்குது, வாங்கி போடுங்க. அப்போல்லாம் நெல் விளைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ பொன் விளையுது. சரியா? பொன் விளையுது. இன்வெஸ்ட் பண்ணுங்க, சஜஷன் கேளுங்க, சொல்லலாம். அதாவது பிராப்தம் யார் மூலயமா வருதுன்னா, உங்கள் அன்பு செல்வ மகள், ஆசை மகள், உங்களில் பாதி உங்கள் அன்பு மனைவி, நாளைக்கு வீட்டுக்கு விளக்கேற்ற வராங்களே உங்கள் அன்பு மருமகள், அவங்களும் உங்கள் மகள் தானே. நம்ம குடும்பத் தலைவர், வீட்டுக்கு பிரசிடெண்ட். குழந்தைங்களோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி இருந்தாலும் கடவுள் பாருங்கள், ஒரு நல்ல ஃபேமிலி உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டியிருக்கார். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. எங்களோட சிறிய பங்கு நல்ல இடங்களாக எடுத்து காமிக்கிறோம். சரிங்களா? 2500 per ஸ்கொயர் ஃபீட். மிஸ் பண்ணாதீங்க. என்ன வேணாலும் பிளான் பண்ணலாம், வாங்கி போடலாம். செல்வ மகள் வளர்ந்து நிற்கும் போது திருமண செலவுக்கோ, படிப்பு, கல்லூரி படிப்புக்கோ, மகன் வீட்டு இளவரசர் வளர்ந்து நிற்கும் போது, நாளைக்கு இப்போ ஒரு புது ட்ரெண்ட்டு, அன்பு மகனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு போனால் சம்மந்தி வீட்டில் கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்த வீட்டு பிரசிடெண்ட் வந்து இதையும் திருப்தியாக சந்தோஷமாக கொடுக்குறார், சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட்டுக்கு வர்ற மாதிரி, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சொத்து வாங்கிடுங்க. ஏன்னா அப்போ சொன்னது தான் இப்போவும். முந்தியெல்லாம் நெல் விளையும், இப்போ பொண்ணே விளையுது. இடம் வாங்கி போட்டிங்கன்னா பொண்ணே விளையுது, தங்கமே விளையுது. சரிங்களா? ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.